சேட்ட பாய் பில்டப் இல்லாம மாசு காட்டும் பாய் மாசம் பாய் கொஞ்சம் மோசம் பாய் காசு இல்லாட்டி கூட ஹாப்பி பாடுவாங்கி நம்ம கிட்ட ராசினாகி போயிட்டு வந்த கண்டாகி ஒன்னுக்குள்ள மனாலிக்காகி தருமர ஹிட்டாகி chill bro ரொம்ப chill bro ரொம்ப chill bro நீயா டிட டிட சிக்க டிட chill bro ரொம்ப chill bro ரொம்ப chill bro நீயா டிட டிட சிக்க டிட chill bro bro chill bro 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 chill bro 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 chill bro பேரை கேட்டா பேஜாரு பண்ற மெய்யா சொல்லு யாருடா நீ ஃபீஸ் வாங்கி கன்ஃபியூஸ் பண்ற மெய்யா சொல்லு யாருடா நீ நாம் பாஞ்சா புல்லட்டுதா பத்த சிக்கட்டுதா காரோட்டும் பட்ஜெட்டுனா பொண்ணுங்க மேக்னட்டுனா எனக்குன்னு இல்ல கூண்டு நெஞ்சுல ஏண்டா காடு உனக்குன்னு வேணும் வேணும் என்னோட பேரு பாடு உன் பேரு ஜேம்ஸ் பாண்ட் நல்லவளே கெட்டவளே இந்நாடகத்தின் தலைப்பு மரங்களை வளர்ப்போம் இயற்கையை பாதுகாப்போம். முன்னொரு காலத்தில் விஜயநகர் என்ற சாம்ராஜ்யம் இருந்து வந்தது. அதில் கிருஷ்ணதேவராயர் ஆண்டு வந்தார். கிருஷ்ணதேவராயர் மிகவும் நல்லவர். அரசவையில் தெனாலிராமனும் ஒருவராவார். அவர் அறிவு கூர்மையுடையவர். தெனாலிராமன் தங்கள் நகைச்சுவை பேச்சினார் சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். அத்தகைய பல நிகழ்ச்சிகளில் ஒரு சில காட்சிகள் மட்டும் அரங்கேற்ற இருக்கிறோம். இதோ உங்கள் கண் முன் அரசவை கூடுகிறது. வாருங்கள், கண்டு கழிக்கலாம். அரசராக எஸ். காவ்யா, தெனாலிராமனாக பி. ஷாலினி,
மற்றும் பி சுதீஷ். காவலாளிகளாக ஜே சல்மான் கான், ஆர் ஷர்வத். சிற்பியாக எஸ்பி ஏகாம்பரவாசன். சேவகனாக ஜி தாகிர் ஷெரீப். காட்சி 1. இடம் அரசவை. பங்கு பெறுவோர் அரசர், அமைச்சர்கள், தெனாலிராமன், காவலாளிகள் மற்றும் சேவகன். ராஜகம்பீரன், மாதகுலத்திலகன், மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் வருகிறார், வருகிறார், வருகிறார். வணக்கம். மன்னா, நீர் வாழ்க, உங்கள் குலம் வாழ்க. மன்னா, உங்கள் மனதில் ஏதோ வருத்தம் தெரிகிறதே மன்னா. ஆமாம் அமைச்சரே. என்ன குழப்பம் மன்னா? ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுங்கள் அமைச்சர். மன்னா, நான் கூறலாமா? சரி, கூறுங்கள். ஒரு நாட்டின் மன்னர் பறந்த வானத்தை போல் இருக்க வேண்டும். ஆமாம், ஆமாம். ஏன், வானத்தில் பறப்பதற்காகவா? அண்ணா, அடுத்ததாக நான் கூறலாமா? சரி, கூறுங்கள். ஒரு நாட்டின் மன்னர் விரிந்த கடல் போல் இருக்க வேண்டும் அண்ணா. ஆமாம், ஆமாம். ஏன், கடலில் மூழ்கி விடுவதற்காகவா? அண்ணா, நான் தெரிவிக்கலாமா? நீங்களுமா? சரி, கூறுங்கள். ஒரு நாட்டின் மன்னர் சூறாவளி போல் இருக்க வேண்டும் அண்ணா. ஆமாம், ஆமாம். ஏன், சூறாவளி போல் சுழண்டு கொண்டே செல்வதற்காகவா? சரியான விளக்கம் தாருங்கள். சரிங்கள் மன்னா, நாங்கள் கூறுவதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் தெனாலிராமனிடம் கேட்போமா மன்னா? சரி சரி. யார் அங்கே? வணக்கம் அண்ணா. தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார், தெனாலிராமன் வருகிறார், தெனாலிராமன் வருகிறார். மன்னா, தாங்களை காண தெனாலிராமன் வந்திருக்கிறார். நான் தான் வர சொன்னேன், வர சொல்லுங்கள். சரிங்க மன்னா. வணக்கம் மன்னா. வணக்கம். தெனாலிராமா, என் மனதில் ஒரு குழப்பம் உள்ளது. என்ன குழப்பம் மன்னா? ஒரு நாட்டின் மன்னர் எப்படி இருக்க வேண்டும்? மன்னா, ஒரு நாட்டின் மன்னர் புளியம்பழம் போல் இருக்க வேண்டும். என்னது, புளியம்பழமா? என்ன கேலி செய்கிறாயா தெனாலி? இதற்கு சரியான விளக்கம் தரவில்லை என்றால் உன் தலை துண்டிக்கப்படும். ஆமாம், ஆமாம், தலை துண்டிக்கப்படும். நீர் அமைதியாக இரும், இல்லை என்றால் உன் தலையும் துண்டிக்கப்படும். சரியான விளக்கம் தாருங்கள் தெனாலி. புளியம்பழம் இனிமையாக இருப்பது போல் தாங்கள் மக்கள் மனதில் இனிமையானவராக இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் புளியம்பழம் அதன் ஓட்டின் மேல் ஒட்டாது. அதே போல் தாங்கள் ஆசாபாசங்களை விட்டு விலகி ஆட்சி செய்ய வேண்டும் அண்ணா. அதனால் தான் உங்களை புளியம்பழமுடன் ஒப்பிட்டேன். சற்று யோசித்து பார்த்தால் சரியாகத்தான் இருக்கிறது. நல்ல வேலை தெனாலி, உங்கள் தலையும் தப்பியது, அமைச்சர்கள் தலையும் தப்பியது. பொற்காசுகளை எடுத்து வாருங்கள். யோசனை நமக்கு தோண்டாம போய்விட்டது அமைச்சரே. அதனால தான் நாம் அமைச்சராகவே இருக்கிறோம்.
தெனாலிராமா, என் மனக்குழப்பத்தை தீர்த்தமைக்கான பரிசு இதோ பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி மன்னா. நன்று. இத்துடன் அரசவை கலையட்டும். காட்சி 2. ஒரு முறை ஒரிசா நாட்டின் மேல் படையெடுத்து வெற்றியை கண்டார் கிருஷ்ணதேவராயர். அந்த வெற்றி விழாவை கொண்டாட அரசவை கூடுகிறது. மாபெரும் வெற்றி, வெற்றி வெற்றி 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 மாபெரும் வெற்றி. வட இந்தியாவில் வெற்றி கொடி நாட்டிய கிருஷ்ணதேவராயர் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. மன்னா. வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே. நன்றி மன்னா. மந்திரி பிரதானிகளே, இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இந்த வெற்றி நமக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும். ஆகையால் இதை கொண்டாட வேண்டும். என்ன செய்யலாம் என்று கூறுங்கள் அமைச்சர்களே. மன்னா, நம் வெற்றி நினைவாக ஒரு நினைவு தூணை ஊரின் நடுவே வைக்கலாம் மன்னா. அதில் பல சிற்ப வேலைப்பாடுகளை செய்யலாம் அண்ணா. மந்திரியாரே, நீங்கள் சொல்லுவது மிகவும் நல்ல யோசனைதான். இப்பொழுது கை தேர்ந்த சிற்பி ஒருவரை விட்டு நினைவு தூணை அமைக்க சொல்லுங்கள். அப்படி ஆகட்டும் அண்ணா. மன்னா, நீங்கள் கேட்ட நினைவு தூணை செதுக்கி விட்டேன் மன்னா. அப்படியா? இவ்வளவு சீக்கிரமாக செதுக்கி விட்டாயா? ஆமா மன்னா. அமைச்சர்களே, வாருங்கள் சென்று பார்க்கலாம். ஆஹா, அருமை, அற்புதம். என்ன கலை நயம்! மக்களே மற்றும் மந்திரி பிரதானிகளே, இந்த நினைவு தூண் நம் நாட்டின் அடையாளம் சின்னம். இதை நாம் அனைவரும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நன்று. இந்த அருமையான நினைவு தூணை செதுக்கிய சிற்பி சுந்தரவர்மனுக்கு தான் கேட்ட பரிசினை கொடுக்க போகிறேன். இந்த சிற்பங்களை செதுக்குவதற்காக தாங்கள் கொடுத்த வெகுமதியே போதும் மன்னா. அப்படி சொல்லாதீர்கள். என் ஆசைக்காகவாது நீங்கள் ஏதாவது கேட்கத்தான் வேண்டும். அப்பொழுது சிற்பி சுந்தரவர்மன் ஒரு காலி பையை எடுத்து அரசரிடம் நீட்டினார். மன்னா, உலகில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் எதுவோ அதை எனக்கு பரிசாக தாருங்கள் மன்னா. விலை மதிக்க முடியாத வைரம், வைடூரியம், வேற எதுவானாலும் பயனறிய தருகிறேன். உங்கள் கலை திறமைக்கு எது கொடுத்தாலும் ஈடாகாது. மன்னா, நீங்கள் குறிப்பிட்டது எல்லாம் இந்த உலகில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் அல்ல. அவைகளுக்கும் ஒரு விலை உண்டு. நான் கேட்கும் பொருளை நீங்களே கண்டுபிடித்து தாருங்கள் மன்னா. விலை மதிக்க முடியாத பொருளா? அமைச்சர்களே, நீங்கள் கூறுங்கள். மன்னா, 10 ஏக்கர் நிலம் கொடுக்கலாமா மன்னா? ஆமாம் ஆமாம். அதற்கு மதிப்புள்ளது மன்னா. மன்னா, ஆப்பிள் போன் கொடுக்கலாமா மன்னா? ஆமாம் ஆமாம். அதற்கும் மதிப்புள்ளது. நீங்கள் கூறுவது அனைத்தும் தவறானது. இதற்கு பதில் கூற ஒருவரால் மட்டும் தான் முடியும். சிற்பி, அரசவையில் வந்து பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. யார் அங்கே? வணக்கம் அண்ணா. இங்கு நடந்தவை கூறி உடனடியாக தெனாலிராமனை அரசவைக்கு வர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அமைச்சர்களே, வாங்கள். தெனாலிராமன் வருகிறார், தெனாலிராமன் வருகிறார்.
தெனாலிராமா, இங்கு நடந்ததை அறிந்தாயா? அறிந்தேன் மன்னா. தெனாலிராமா, இந்த சிற்பிக்கு உலகிலே விலை மதிக்க முடியாத பொருள் வேண்டுமாம். என்னவென்று நீங்கள் தான் கூற வேண்டும். கவலை வேண்டாம் சிற்பி, உங்கள் பையை கொடுங்கள். சிற்பி, இந்தாங்கள். நீங்கள் கேட்ட உலகில் விலை மதிக்க முடியாத பொருள் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி மன்னா. தெனாலிராமா, வைரத்தையும் வைடூரத்தையும் வேண்டாம் என கூறிய சிற்பிக்கு நீங்கள் கொடுக்கும் பெரும் பையை வாங்கி கொண்டு சென்று விட்டார். அப்படி என்ன கொடுத்தீர்கள்? அது வெறும் பை அல்ல மன்னா, ஒவ்வொரு மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும் நம் அமிர்தம் பள்ளியின் காற்று நிரம்பிய பைதான் மன்னா. மன்னா, இந்த உலகில் காற்று இல்லாம் எந்த ஜீவராசிகளும் இல்லை. அதுதான் உலகில் விலை மதிக்க முடியாத பொருள் என்று சிற்பி கூறினார் மன்னா. தெனாலிராமா, உன் புத்திசாலித்தனத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதனால் இந்த அரங்கம் உன்னை பாராட்டுகிறது. நன்றி மன்னா. நன்று. இத்துடன் அரசவை கலையட்டும். காட்சி 3. இதன் அரசவை. பங்கு பெறுவோர் அரசர், அமைச்சர்கள், தெனாலிராமன், காவலாளிகள் மற்றும் சேவகன். ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் வருகிறார், வருகிறார், வருகிறார். அமைச்சரே, இங்கே கொஞ்சம் பாருங்கள். இவர்கள் என்ன கூறினார் என்று கவனித்தீர்களா? இல்லை மன்னா. மீண்டும் ஒரு முறை கூறுங்கள். ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் வருகிறார், வருகிறார், வருகிறார். இப்பொழுதாவது கவனித்தீர்களா? இல்லை மன்னா. ராஜ குலத்திலகரை விட்டு விட்டார்கள் ஐயா. என்னது? ராஜ குலத்திலகரை விட்டு விட்டார்களா? இரு, உங்கள் தலையை நான் துண்டிக்கிறேன். ஐயோ, என் வாளை நான் வீட்டில் மறந்து வைத்து விட்டேன் மன்னா. வாளை எடுத்து வாரியோ இல்லையோ, வாழைப்பழத்தை நன்றாக எடுத்துக்கொண்டே வந்து விடு. வாருங்கள் மங்குனி அமைச்சரே. வணக்கம் மன்னா. வணக்கம். அமருங்கள் அமைச்சர்களே. நன்றி மன்னா. இன்று அரசவையில் அனைவரும் வந்து விட்டார்களா? மன்னா, இன்னும் தெனாலி வரவில்லை மன்னா. ஏன் வரவில்லை? என்ன காரணம்? மன்னா, தெனாலி வரும் வழியில் ஏதேனும் வழக்குகள் இருக்கும். அதை முடித்து விட்டு வருவார் போல் இருக்கின்றன மன்னா. சரி, அமருங்கள். அமைச்சர்களே, உங்கள் துறையில் ஏதாவது குறைகள் உண்டா? கூறுங்கள். ஆமா மன்னா, உணவுத்துறையில் சில குறைகள் உண்டு மன்னா. அவன் பிரச்சனையே அவனுக்கு. உணவுத்துறை வளர்கிறதோ இல்லையோ, உன் உடம்பு நன்றாக வளர்ந்து கொண்டே போகிறது. அமருங்கள். நன்றி மன்னா. மன்னா, விளையாட்டுத்துறையில் சில குறைகள் உள்ளன மன்னா. சரி, கூறுங்கள். வீர விளையாட்டுகளில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் இணைக்க சொல்கிறார்கள் மன்னா. சரி, பார்ப்போம். மன்னா, கல்வித்துறையில் சில குறைகள் உண்டு மன்னா. சரி, கூறுங்கள். மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை போதாதா மன்னா, சனிக்கிழமை விடுமுறை கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி சென்று பாடம் படித்து போர் அடித்து விட்டதா மன்னா. ஆன்லைன் வகுப்புகளும் கேட்கிறார்கள் மன்னா. ஆமாம், ஆமாம். சரி, பார்ப்போம். மன்னா, வேளாண்மை துறையில் குறைகள் உண்டு மன்னா. சரி, கூறுங்கள். மக்கள் அனைவரும் அரிசி, கோதுமை சாப்பிட்டு விட்டு சலித்து விட்டார்களா மன்னா. பீஸா, பர்கர், நூடல்ஸ் வேணுமா மன்னா. அதெல்லாம் சாப்பிட்டால் உடல் கேடலவா? உங்களுக்கு தெரியாதா? அமருங்கள். நன்றி மன்னா. மன்னர் வந்து விட்டாரா? இல்லை, இல்லை. மன்னர் தேர் நிற்கின்றது. மன்னர் உள்ளே இருக்கிறார். மன்னர் வந்தது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? அமைச்சரே. வணக்கம் மன்னா.
வணக்கம் தெனாலிராமா. இன்று ஏன் அரசவைக்கு தாமதம்? மன்னா, முன்பே கூறினோம் அல்லவா, தெனாலி வரும் வழியில் ஏதேனும் வழக்குகள் இருந்திருக்கும் மன்னா. என்ன எனக்கு சாதகமாக பேசுகிறார்? நம்மை ஏதோ வம்பில் சிக்க வைக்கிறார். சரி, சமாளிப்போம். மன்னா மன்னா, தெனாலிராமனுக்கு ஒரு சக்தி கிடைத்துள்ளது மன்னா. அப்படியா? என்ன சக்தி? யார் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே கூறிடுவார் மன்னா. ஆமாம் ஆமாம் மன்னா, நீங்கள் வேண்டுமென்றால் இவரை சோதித்து பாருங்கள் மன்னா. இவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ இதை அப்படியே தெனாலிராமன் கூறிவிடுவார் மன்னா. தேவையில்லை, இவர் ஆமாம் ஆமாம் என்று தான் கூறுவார். வேண்டுமென்றால் இவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்று கூறுங்கள். இவர் என்ன கூறினாலும் நான் இல்லை என்று தான் கூற வேண்டும். மன்னா, இவர் மனதில் நினைப்பதை கூறலாமா? சரி, கூறுங்கள். மன்னர் நீடோடி வாழ்க, நின் குலம் தழைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தங்கள் போரில் வெற்றி பெற்று தங்களது ஆட்சி பகுதியை விரிவுபடுத்த வேண்டும். மாதம் மும்மாறி மழை பொழிய மக்களின் மன்னராகவே தாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைக்கிறார் மன்னா. இவர் நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாரே, நம்ம எப்படி இல்லை இல்லை என்று கூற முடியும்? அமைச்சரே, உங்களின் கருத்து என்ன? ஆமாம் ஆமாம், தெனாலி கூறியது உண்மைதான் மன்னா. என்ன, இவரும் இவரை போலே ஆமாம் ஆமாம் என்று கூறுகிறார்? ஒருவேளை கூடினால் தொற்றிக் கொண்டதோ? தெனாலிராமா, யார் ஆன சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் உன் புத்தி கூர்மையால் நீ வென்றாய். இந்த அரங்கம் உன்னை பாராட்டுகிறது. மிக்க நன்றி மன்னா. தெனாலிராமா, அனைத்து அமைச்சர்களிடமிருந்து குறைகள் கேட்டு தெரிந்து கொண்டேன். உங்கள் துறையில் ஏதாவது குறைகள் உண்டா? கூறுங்கள். ஆமாம் மன்னா, எனக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு குறை உள்ளது. என்ன, நாட்டு மக்களுக்கு குறைகள் உண்டா? கூறுங்கள் தெனாலி. காசு, பணம் மரங்களில் காய்ப்பதாக இருந்தால் மக்கள் மரங்களை வெட்டுவார்களா, காடுகளை தான் அழிப்பார்களா? ஒரு மரம் வளர்ப்பு நாட்டுக்காக இல்லாவிட்டாலும் நம் வீட்டுக்காக, காட்டுக்காக இல்லாவிட்டாலும் நல்ல காற்றுக்காக, வியர்க்கும் பூமிக்கு விசிறிட வேண்டும். மூச்சிற்கும் மனிதருக்கும் தூய்மையான காற்று வேண்டும். பறவைகள் தங்க வசிப்பிடம் வேண்டும். பசித்திடும் உயிர்கள் இங்கு புசித்திட வேண்டும். கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் என்றும் கண்ணீர் துடைக்கும். பஞ்சம் என்னும் பேச்சில்லாத பசுமையான பூமி கிடைக்கும். ஆகையால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கும். அடுத்து வரும் தலைமுறைக்கு பொன்னையும் பொருளையும் மட்டும் சேர்த்து வைக்காமல் ஆரோக்கியமான காற்றையும் நல்ல சுற்றுச்சூழலையும் சேர்த்து வைப்போம் அண்ணா. தெனாலிராமா, இவ்வளவு விளக்கமாக மரத்தை பற்றி கூறினீர்களே, இதை பற்றி மக்களிடம் எவ்வாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம்? தங்கள் கேள்விக்கு பதிலளிப்பதே என் பாக்கியம். மன்னா, நம் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அங்கு வரும் விருந்தினருக்கு நம் மரக்கன்றை பரிசாக அளிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் மரக்கன்றை நட்டு வளர்ப்பவருக்கு அரசாங்க சார்பில் பரிசுகள் வழங்க வேண்டும். இயற்கைக்கு நாம் எதை தருகிறோமோ அது நமக்கு பல மடங்குகளின் பலனை தரும். அது ஆக்கமாக இருந்தாலும் சரி, அழிவாக இருந்தாலும் சரி. தெனாலிராமா, இப்படி ஒரு நல்ல செயலை நாம் இப்பொழுதே தொடங்கி வைக்கலாம். யார் அங்கே? யாரடா அங்கே? மரக்கன்றுகளை எடுத்து வாருங்கள். இந்தாங்கள் தெனாலி. நன்றி மன்னா. இதை எப்பொழுதும் செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளலாம். அனைவரும் வாருங்கள். இயற்கையை மீட்டெடுப்போம். இயன்றதை செய்வோம். மரக்கன்றுகளை நடுவோம். மழை பெறுவோம். தூய காற்றை சுவாசிப்போம். நன்றி, வணக்கம்.
கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே என்னை கொஞ்ச கொஞ்ச என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தாமழையே That was truly breathtaking. A round of
என்னாச்சு நண்பன் கேட்டு என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய
தடை பல
தண்டா என் முகமே பண்ணாத வேண்டா முகுலமும் எக்குலமும் தெப்பி திசை மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதான் கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம் கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம் அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்கன்னா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளு.
ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூலிக்கிட்டு இருக்க. ஒரு நொடிதான், இறப்பது ஒரு நொடிதான். சொல்லடி ஞான பொண்ணு, ரெண்டுக்கும் பாலங்கது. அதற்கின்ற முள்ளி இருக்கும், புட்டுனா குத்தாதே. கடந்து போகல கட்டுன ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புனு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. என்ன கலவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரட்சகனே சிம்ஹாரகனே, கண்கள் கண்ணனாய் வந்தவனே. பயமே மாறிப்போனி அண்ணன் வந்தார் தும்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை குழுவானா என்னும் ஜனத்திலக்க, காலம் எடுத்து வச்சார் சொர்க்கம் போலும் எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். Yes sir, change the song. இப்ப பாரு.
கடுங்குளிர் வேளையில் வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆரேருள் நேரத்தில் கடுங்குளிர் வேளையில் வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரங்குடி போக பேரின்ப செய்தி புவியெங்கும் வீச இருந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா மண்ணில் இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. ஆதிக்குள் நேரத்தில் கடுங்குளிர் வேளையில் பாண்டெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. Y una vez más se viene el pasito de la Martica, número 2, DJ Tadeo, DJ Raulito, con fuerza muchachos. Ella siga moviendo la Marta, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. A ver, los pibes si te ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Mueva! No para. Y mueve la Marta, mueva, mueva, mueva la Marta. Y mueve la Marta, mueva, mueva, mueva la Marta. Y mueve la Marta, mueva, mueva, mueva la Marta. Y mueve la Marta, mueva, mueva, mueva la Marta. Y para vos vuelve la asesina, porque ella no para de bailar, bailar, bailar. Arriba, arriba la Marta, arriba, arriba, arriba la Marta. Arriba, arriba la Marta, arriba, arriba, arriba la Marta. Arriba, arriba la Marta, arriba, arriba, arriba la Marta. Arriba, arriba la Marta, arriba, arriba, arriba la Marta. Ahora, se viene. DJ Tadeo, DJ Raulito. भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा